Welcome to Logit Medicina Daily Vlog. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டியூஸ்டே மார்னிங் சவுதி தவாமில் நேத்திலேருந்து வந்துட்டு காற்றடிக்க ஆரம்பிச்சு. திடீர்னு சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலைல போய் பூ பிக்கலாம் போகும்போது பாருங்கள், காற்று வந்துட்டு டஸ்ட்டோடு சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே திடீர்னு கிளைமேட் மாறும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். முதல் நாள் வரைக்கும் திங்கட்கிழமை வரைக்கும் வந்துட்டு 45 டிகிரி இதில் வந்துட்டு வெயில் போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு காற்று. வெயில் முடியலைங்க. குட்டி பையலுக்கு எதாவது வேணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து சர்ப்ரைஸாக ஒரு ஆர்டருங்க. நம்ம வீட்லேயே இந்த ஆர்டர் போட்டால் வந்து கொடுத்துருவாங்கங்க நமக்கு. அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு, அவனுக்கே தெரியாது, அவன் கேட்டான் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் வாங்கணும். என்னது? வெயிலை பாருங்கங்க, காற்று வெயில் சேர்ந்து அடிக்குதுங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டோம், அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இங்கே சின்னதாக ஒரு பக்கலை காம்பவுண்டுக்கு இருக்குங்க, அங்கேருந்து அவங்களே கொண்டு வந்து நமக்கு என்ன வேணுமோ கொண்டு கொடுத்துருவாங்கங்க நம்ம ஆர்டர் பண்ணுறத. ஸோ அது மாதிரி அக்கௌண்ட் வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் லேடிஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்கங்க. குட்டி பையன் வந்து இங்கே பாருங்கங்க. என்ன தம்பி சாப்பிட்ற? ஹாப்பியா? புரியல. எங்கம்மா? என்னம்மா? என்னதம்மா? என்னது? காற்றும் சேர்ந்து இன்றைக்கி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. காற்றோடு சேர்ந்து டஸ்ட்டும் சேர்ந்து பறக்குது. நேற்று நைட்லேருந்து போல் நமக்கு மார்னிங் தான் தெரியும். இங்கே நிற்க கூட முடியல, டம்மு டம்முன்னு வந்து காற்று அடிச்சுட்டே இருக்குது. அதோடு சேர்ந்து வெயிலும் செம்ம வெயிலாக இருக்குது. இது டெசர்ட் ஏரியாவே இப்படி தான் இருக்கும் போல். ஃபுல்லாக இது பண்ணவே முடியலை. எல்லாம் நிற்கவே முடியலங்க, அப்படி பறக்குதுங்க காற்று. அங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு பூனை தாங்க அதிகம். கதை சாத்திரும். இங்கே பூனை தாங்க அதிகம். இந்த பூனையை பாருங்கங்க, இத்தனைக்கு யாரும் வளர்க்கலாம் மாட்டாங்கங்க. இங்கே இருக்கிறத வந்துட்டு சாப்பிடும். அதை சாப்பிட்டே அதை பாருங்கங்க, அந்த பூனை எப்படி போகுது பாருங்கங்க. ஒவ்வொன்றும் பபுளி மாஸ் மாதிரி இருக்குங்க இங்கே பூனைங்கெல்லாம். காற்று இருக்குதுங்க, டம்மும் டம்மும் அடிக்குதுங்க. கத்தகுதாலும் வெளியிலே வர முடியலங்க. ஒருத்தர் கூட வெளியில் வர மாட்டாங்க. வெயில் அடித்தாலும் யாரும் வர மாட்டாங்க, மழை பெஞ்சாலும் யாரும் வர மாட்டாங்க, காற்றடிச்சாலும் யாரும் வர மாட்டாங்க வெளியில். அப்படியே இருக்குங்க, ஏரியாவே இருக்குங்க இந்த இடம், ஏரியா ஃபுல்லாகவே. எங்கே ஊற்றணும்? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடி வைக்க போய், தக்காளி செடின்னு ஒன்று கொண்டு வந்து வைக்க போய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகச்சித்தை வந்துட்டு நிறைய செடிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் விதை போட்டதில் இப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பரண்டை செடி வந்துட்டு நம்ம ஜான்வரி மாதம் வச்சோம். இப்போ தான் கொஞ்சம் பிடிச்சி வருது. ஏன்னா இந்த மணல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சல்லனமாக இருக்கும். இங்கே மணல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது மணல். அதனால் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் பிடிச்சி வருது. மின்ட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதில் நாங்கள் வச்சுருக்கதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கவங்க கூட வச்சுருக்காங்க. இவங்க மும்பை, இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க
மல்லிகைப்பூ செடி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கா, அதை நம்ம பின்னாடி கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே எல்லாம் நிறைய குட்டி லோகஜித் மெயின்டெனன்ஸ் பண்ணுறனால எங்கே வந்துட்டான். லோகஜித் மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய செடிங்களாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டு அவனுக்கு டெய்லி ரொட்டீன் இருக்கும். ஃபுல்லாக அவன் வந்துட்டு செடிங்களை பார்க்குறது, தண்ணி ஊற்றுறது. இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு கூலிங்காக தான் இருக்குது கிளைமேட்டு. ஏன்னா காற்றடிச்சிட்டே இருக்குது காலையிலேருந்து கிளைமேட்டு. அதனால் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. அதான் ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு வந்திருக்கோம். நாங்கள் வெளியில் வந்தாவே லோகஜித் வெளியில் வந்துட்டானாவே மேக்ஸிமம் இவனும் நாங்கள் 2 பேரும் சவுண்டு கேட்டால் வந்துடுவாங்க. யாருக்கு? உடலுக்கு நல்லதா? இந்த செடியெல்லாம் யார் வளர்க்குறா? எங்க உன் செடியெல்லாம் காமி. எங்க இதுல என்ன இதுல என்ன போட்டீங்க? இப்ப என்ன பண்ண போற? நம்ம ஊற்ற வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் செடிக்கு தண்ணி. நான் தான் ஊற்றுவேன், நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு வாங்கி அவனே ஊற்ற ஆரம்பிச்சிடுவான் ஒவ்வொரு செடிக்கும். அதே மாதிரி செடிங்களெல்லாம் பார்ப்பான் போயிட்டு. செடியை போய் தொட்டு பார்க்குறான் காஞ்சிருக்கான்னு வெயிலுக்கு. இது என்ன செடிமா? யாருமா வளர்க்குறா? நீ தான் வளர்க்குறீங்களா? அவன் ஃப்ரெண்டு இது. அவன் ஃப்ரெண்டும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். யார் வளர்க்குற தக்காளி செடி? என்னடா காஞ்சு போச்சு? என்னம்மா? தக்காளி பாருங்க எதுக்காக ஒட்டுக்கோ. அது வாங்க நம்ம மேலே போட்டு வைக்கலாம். போட்டு வரேன். நம்ம வரமல்லி குட்டியை வைக்கலாம். என்னது? வரமல்லி குட்டியை வைக்கலாம். வரமல்லி செடியா? எங்க இருக்கு வரமல்லி செடி? அங்க வாங்க வரமல்லி செடி. அப்படியே செடிக்கு நீ எப்போ ஊத்துற மாதிரி ஊத்து. நான் பூ பறிச்சுக்கிறேன்.
வெயில் தாங்க முடியாமல் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் காஞ்சு போகுது. சரிங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க லோகஜித் வேர்ல்டு சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் வீடியோஸ் பார்த்து மகிழுங்கள். தேங்க்யூ.